சிறைப்பிடிக்கப்பட்டவளை மனைவியாக்குவது. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடித்து வந்து சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரியை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்துக் கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து 1 மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவள். அதன் பின்பு நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு. அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள். அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமற் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போக விடலாம். தாழ்மைப்படுத்தினபடியினால் அவளாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம். யுத்தத்திற்கு போகிற இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களின் தேசத்தில் உள்ள ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து வருகிறார்கள். மோசேயின் பிரமாணத்தில் இவ்வாறு செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்திரியை விவாகம் பண்ணுவதற்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசேயின் பிரமாணத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடித்து வந்து சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரியை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பினால் அவளை விவாகம் பண்ணலாம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரித்து தேசத்தில் உள்ள கானானியரை எல்லாம் முழுவதுமாக சங்காரம் பண்ணிய பின்பு நடைபெறப் போகும் சம்பவத்தை பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்திரியை மனைவியை ஆக்குவது சம்பந்தமாக மோசே ஒரு சில பிரமாணங்களையும் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: அவளை உன் வீட்டிற்குள் அழைத்துக் கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டில் இருந்து 1 மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவள். அதன் பின்பு நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு. அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள். அவள் தன் தலையை சிரைத்துக் கொள்ள வேண்டும். கிழக்கு தேசத்தில் ஒருவர் தன் தலையை சிரைப்பது அவர் தன் மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாகும். சிறையிருப்பில் உள்ள ஒரு ஸ்திரீ தன் தலையை சிரைத்துக் கொள்ளும் போது அவள் தன் புறஜாதி மார்க்கத்தை விட்டுவிட்டு யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாள் என்பதற்கு அது அடையாளம். அவள் தன் நகங்களை களைந்து போட வேண்டும். இதற்கான எபிரேய வார்த்தை ஆசா என்பதாகும். நகத்தை தீட்டுதல், நகத்திற்கு வர்ணம் இடுதல், நகத்தை அழகுபடுத்துதல் என்று இந்த வார்த்தைக்கு பொருள் கூறலாம். 2 சாமுவேல் 19:24 வசனத்தில் மேவி போசேத் தன் கால்களை சுத்தம் பண்ணினான் என்று கூறப்பட்டிருப்பது தன்னுடைய நகங்களுக்கு வர்ணம் பூசினான் என்று பொருள்படும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் மனைவியை தள்ளிவிடுவது போல சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்திரியை விவாகம் பண்ணின பின்பு அவளை தள்ளிவிட விரும்பினால் மோசேயின் பிரமாணத்தில் அதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு இது பற்றி சொல்லும் போது, அவள் மேல் உனக்கு பிரியம் இல்லாமல் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போக விடலாம். நீ அவளை தாழ்மைப்படுத்தினபடியினால் அவளாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம் என்று சொல்லுகிறார். சிறைப்பிடித்து வந்த ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணுவதற்கு வேதாகமத்தில் தனியாக ஒரு பிரமாணம் கூறப்பட்டிருக்கிறது. அவள் தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்க வேண்டும். அதன் பின்பு தன்னை சிறைப்பிடித்து வந்து விவாகம் செய்து கொள்ள போகிறவனுடைய வீட்டில் அவள் 1 மாத காலம் இருந்து தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடலாம். அதன் பின்பே அவன் அவளை விவாகம் பண்ண வேண்டும். விவாகம் செய்த பின்பு அவனுக்கு அவள் மேல் பிரியமில்லாமல் போனால் அவளை பணத்திற்கு விற்று விடக்கூடாது. அவளை தன் இஷ்டம் போல போக விட்டு விட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்திரியை விவாகம் பண்ணுவதற்கும் விவாகம் பண்ணிய பின்பு அவளை பிடிக்கவில்லை என்றால் அவளை தள்ளிவிடுவதற்கும் மோசே அனுமதி கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய இருதய கடினத்தின் நிமித்தமாகவே மோசே அவர்களுக்கு இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய இனத்தாரை மாத்திரமே விவாகம் பண்ண வேண்டும். அவர்கள் புறஜாதியாரோடு விவாக சம்பந்தம் பண்ணக்கூடாது. மேலும் ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி மாத்திரம் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தங்களுடைய சுய விருப்பத்தின் பிரகாரமாக
தங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்திரீகளை மனைவிகள் ஆக்குகிறார்கள். புறஜாதியாரையும் விவாகம் பண்ணிக் கொள்கிறார்கள். இதன் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர் தங்களை தாங்களே கெடுத்து போடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் புறஜாதி ஜனங்களோடு விவாகம் பண்ணும்போது அவர்களுடைய பாளையம் தீட்டுப்படுகிறது. புறஜாதியார் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே விக்கிரக ஆராதனை பிரவேசிக்கிறது. இதைத் தொடர்ந்து இஸ்ரவேலரின் பாளையத்தில் விக்கிரக ஆராதனையும் துன்மார்க்கமும் கர்த்தர் அருவருக்கும் சகல காரியங்களும் அதிகரிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் இனத்தாரில் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணிக்கொண்டு அவளோடு மாத்திரம் குடும்பம் நடத்த வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆசைப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவது மோசேயின் பிரமாணத்தில் அனுமதிக்கப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் பலதார விவாகம் அனுமதிக்கப்படவில்லை. மோசேயின் பிரமாணம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை விட கிறிஸ்துவின் சுவிசேஷம் கர்த்தரை அதிகமாய் மகிமைப்படுத்துகிறது.